காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, நம்ம சீதா வந்துட்டு அருண் வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சீதா சொல்றாங்க இல்லையா, உங்களால தான் என் தம்பி இன்னைக்கு எக்ஸாம் எழுதியிருக்கான், உயிரோட இருக்கானா, அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின் போது அருண் சொல்றாரு, ஏய் சீதா ரொம்ப ஓவரா பில்டப்லாம் கொடுக்காத, நான் என்ன பண்ணேன், உங்க மாமா தானே போய் கண்டுபிடிச்சாரு அப்படின் போது அந்த அட்ரஸை கொடுத்ததே நீங்க தானே அப்படின்னு சீதா சொல்லவும் அவங்க அம்மா சொல்றாங்க, இப்போ எங்க மாப்பிள்ள பண்றாங்க அப்படின்னா அவங்க எங்க குடும்பத்தவங்க, எங்களுக்காக அவங்க பண்ணுவாங்க, எங்க குடும்பம் அப்படின்றனால பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்போது, அப்படிலாம் இல்லைம்மா, இதில் என்னம்மா இருக்கேன் வேலைதாம்மா அப்படின்றாரு. அப்போ நம்மளோட அருணோட அம்மா வந்து சீதாவோட அம்மா கிட்ட, வாங்களே உங்களுக்கு வீட்டை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசுங்க 2 பேரும் அப்படிக்கா போனதும் இங்கே நம்மளோட அருண் சீதாவை இப்படிக்கா கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு, ஏய் என்ன இப்போவே அம்மாட்ட பேச சொல்லிட்டுமா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாட்ட பேசிடுவாங்க அப்படின்போது, ஏங்க சும்மா இருங்க, அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் பண்ண முடியாது, நான் முதல்ல எங்கள் அக்கா கிட்ட சொல்லணும், எங்கள் மாமா அதுக்கு ஓகே பண்ணணும், அப்புறம் எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் அப்பா கிடையாது, அண்ணாமலை அங்கிள் தான் எங்களுக்கு எல்லாமே, அங்கிள் கிட்ட சொல்லணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா பேசிக்கலாங்க அப்படின்போது, ஏய் சீக்கிரம் சொல்ல, எவ்வளோ நாள் தான் இப்படி இழுத்துட்ருப்பேன், சரி உங்கள் மாமாவுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம சீதா சொல்கிறாங்க, உங்களை போய் யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா அப்படின்போது, பேசுறதெல்லாம் நல்லா பேச, ஆனால் வீட்டில் மட்டும் சொல்லிடாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஸோ சீதா சொல்கிறாங்க, எங்க இதுக்கு மேலே நம்ம பேசிகிட்டு இருந்தால் அம்மா ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சீதாவோட அம்மாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற போது நம்ம அருணோட அம்மா வந்துட்டு இந்த தட்டில் பூ பழம் இந்த மாதிரிலாம் வச்சு சாமி கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க சீதாவோட அம்மாட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பூ இருக்குது, அந்த தட்டில் பூ இருக்குது, அதை எடுத்து அவங்களே வச்சு விடுறாங்க. ஸோ சீதாவோட அம்மா இதை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. கிளம்பினதுக்கப்புறமா இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் சீதாவோட அம்மா சொல்கிறாங்க, இந்த தம்பி அருண் தம்பி வீட்டில் என்ன இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின் போது, ஆமாம்மா இவங்க ரொம்ப நல்லவங்க, நல்ல மரியாதை கொடுப்பாங்க அப்படின் போது, இதே மாதிரி தான் எனக்கு நம்மளோட முத்து அவங்க வீட்டுக்கும் போய் பேசணும்னு தோணுது அப்படின் போது சீதா வந்துட்டு, ஐயோ அம்மா அவங்க இருக்காங்களே விஜயா, அவங்க வந்துட்டு கிரைண்டர் மாதிரி கடன்னு ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பாங்க, அங்கே போனால் ஒருத்தரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம அதுக்கு வந்து மாமாக்கு நன்றி சொல்லணும் தான், முத்து மாமாக்கும் நன்றி சொல்லணும்னா நம்ம அதை தனியாக சொல்லிக்கலாம், வீட்டுக்கெலாம் போய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சின்னதாக ஒரு டவுட் அங்கங்கே 2 பேர் வந்துருச்சு. ஸோ அம்மா கேட்குறாங்க சீதா அம்மா, ஏன் சீதா இந்த அருண் தம்பி கேரக்டரே இப்படி தானா, இல்லை உனக்கு தெரிஞ்சதுனால உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை எல்லாருக்குமே அவர் இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள, அம்மா நம்ம கிளம்புவோம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீதா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க கிளம்பும்போது சீதாவும் அவங்க அம்மாவும் கிளம்பும்போது அவர் அருண் இருந்துட்டு, இருங்க நான் ஆட்டோ பிடிச்சி தரேன் அப்படின்னாரு. லைக் அவங்க பக்கத்தில் போனால் ஆட்டோ பிடிச்சிடலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் கூட அப்படி வெயிலில் சீதா நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் ரொம்ப அக்கறையாக பேசினது, இதெல்லாம் அம்மாவுக்கு ஒரு சின்ன டவுட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சிந்தாமணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிந்தாமணியை காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ சிந்தாமணி அண்ட் மீனா 2 பேரும் ஒரே ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு மண்டபத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கே சிந்தாமணி மட்டும் இல்லை, சிந்தாமணி மீனா அப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் வந்திருக்காங்க. லைக் வந்து ஒரு மண்டபத்தில் ஆர்டர் கொடுக்க போனாங்களாம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அந்த மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்களாம். ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு 4 பேர் ஒரு காம்படிஷன் வச்சு தான் அங்கே வந்துட்டு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சிந்தாமணி வந்ததுமே அந்த மேனேஜர் கிட்ட கோவப்படுறாங்க, என்ன தம்பி எப்போ பாரு அது என்ன கண்ணு, எஸ் என்ன கண்ணு, எப்போதுமே எனக்கு தானே ஆர்டர் கொடுப்பீங்க, இப்போ என்ன சில நண்டு சிண்டுங்கள்லாம் வந்திருக்கு அப்படின் போது அவர் சொல்கிறார், இல்லைம்மா நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு தான் கொடுக்கறது வழக்கம், ஆனால் இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்திருக்கான், ஸோ அவனோட ப்ரொசீஜர் படி தான் எல்லாத்தையும் பண்ணணுன்றான், அவன் இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவோட டிசைன் ஆல்ரெடி காமிச்சாங்க, மீனோட டிசைன் எங்கள் ஓனருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை சார், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் நம்மளை பிடிக்க போகுது, உங்கள் ஓனர் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை பாராட்டினாரு, அந்த பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும்ல சார், ஒரு சிலர்லாம் ஒருத்தங்க வளரக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ அடிமட்டம் போயும் அசிங்கப்படுறதுக்கெலாம் ரெடியாக இருக்காங்க, பட் அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் நல்லா பேசினார் போது, இந்த பொண்ணோட புராணத்தை நான் கேட்குறதுக்கெலாம் வரல, இப்போ என்ன உங்கள் ப்ரொசீஜர் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சிந்தாமணி. ஸோ அந்த மேனேஜர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இன்னும் 2 நாள் டைம் தருவோம், அதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே டெபாசிட் அமௌண்ட் கட்டணும், ஸோ அந்த டெபாசிட் அமௌண்ட்டை யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் அப்படின்றாங்க. ஸோ அதில் ஆல்ரெடி வந்து வேறு ஒருத்தங்களும் காம்படிஷனுக்கு வந்தவங்க சொல்கிறாங்க, எங்க நீங்கள் தானே எங்களுக்கு எப்போதுமே அட்வான்ஸ் கொடுப்பீங்க, இப்போ என்ன நாங்கள் டெபாசிட் கட்டணுன்றீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு ஒரு அம்மா கிளம்பிடுச்சு.
அடுத்ததா சரி இந்த டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 2.5 லட்சம் டெபாசிட் பண்ணணுமா. அதாவது இந்த பர்சனால இதை பண்ண முடியுமா, நம்ம கொடுக்குற ஒர்க் அவங்களால பண்ண முடியுமான்னு காட்டுறதுக்காக டெபாசிட் கட்டணுமா. ஸோ 2.5 லட்சம் சொன்னது இன்னொருத்தர் ஓடிட்டார். ஐயோ இவ்வளோ காசுலாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. உடனே சிந்தாமணி இருந்துட்டு 2.5 லட்சமா கண்ணு, எனக்கு ஒரு 10 நிமிஷம் போதும் கண்ணு, 10 நிமிஷம் நான் இதை கட்டிடுவேன். ஆனால் இந்த புதுசாக முளைச்சிருக்கேன் இந்த பொண்ணுக்கு வீட்லேயும் பெருசாக உதவி பண்ண மாட்டாங்க, அந்த பொண்ணும் அவ்வளோ வெல்தி கிடையாது. நீ சொல்கிறபடி டெபாசிட் 2.5 லட்சம், அப்புறம் அது கொண்டு மேற்கொண்டு பூவு செலவு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஆகுமே. இவளாலலாம் 10 பைசா புரட்ட முடியாது. இவெல்லாம் எப்படி பண்ண போறா? அதனால காம்படிஷனே இல்லை, எனக்கு தான் இந்த ஆர்டரை கொடுத்துருங்களேன் தம்பி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது, சிந்தாமணி நிறுத்துங்க, இருங்க பாய், நான் ஆட்டத்தில் இன்னும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. ஸோ கூட இருக்கிற அல்லக்கைக்கு கோவம் வருது. நம்ம சிந்தாமணி அல்லக்கை, என்ன பேர் சொல்லி பேசுகிறா அப்படின்போது, என்ன உங்கள் அம்மா பேர் என்ன சிந்தாமணி தானே, இருங்க சிந்தாமணி வெயிட் பண்ணுங்க, காசு என்னால் புரட்ட முடியாதான், நான் அவ்வளோ பெரிய வர்த்தான பர்சனாக இல்லை, ஆனால் எனக்கு என் வேலை மேலே நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் நான் இதை எப்படினாலும் பண்ணுவேன். ஸோ என்னோட ஒர்க் எனக்கு தெரியும், நான் நல்லபடியாக பண்ணுவேன். அதுக்கு என்ன இந்த பணம் தானே ஒரு தடையாக இருக்குது, 2 நாள் டைம் இருக்குல்ல சார், நான் அதுக்குள்ளே எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கட்டுறேன் அப்படின்றாங்க. ஸோ சிந்தாமணி வந்துட்டு, உனக்கு எதுக்குமா இந்த ஆசை, நீ இதெல்லாம் இந்த மாதிரி அற்பத்தன்மாலாம் நீ ஆசைப்படக்கூடாதுமா, உன்னோட ரேஞ்சுக்கு உன்னால இந்த காசை கொடுக்க முடியுமா அப்படின் போது மீனா ஒரு தத்துவம் சொன்னாங்க. அதாவது மனுஷனுக்கு பறவையை பார்க்கும்போது நம்மளும் பறக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு காலம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம தலைக்கு மேல எத்தனை விமானம் போயிட்டு இருக்கு, பறக்க முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, நம்ம அதுக்கான முயற்சி பண்ணும்போது நம்ம அதை அடையலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை நானும் பார்க்குறேன். 2 நாள் டைம் இருக்குல்ல சார், அதுக்குள்ளே நான் எப்படியாவது 2.5 lakhs நான் அரேஞ்ச் பண்ணுறேன் சார் அப்படின்றாங்க. அந்த மேனேஜர் கிட்ட சிந்தாமணி சொல்கிறாங்க, இவளாலலாம் பண்ண முடியாது, 2 நாள் கழிச்சு என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லுவா. ஏதோ இவளோட ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, மாடல் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது சொப்பு ஜமா மாதிரி சும்மா மாடல் டிசைன் வேணால் காமிக்க முடியுமே தவிர அதுக்குன்னு நான் பொருளுக்கு காசு செலவு பண்ணி பணம் காசெல்லாம் போட்டு இவளாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின் போது, இல்லைம்மா 2 நாள் டைம் இருக்குமா, ப்ரொசீஜர் படிதமாக போகணும்னு அந்த கம்பெனி சொல்லிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டார். சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சவால் விட்டு நம்ம மீனாவும், உன்னை நான் வச்சு செய்கிறேன், பணம் தான் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா நம்ம முத்து வந்துட்டு ஆல்ரெடி அவர் டியூ கட்டணும்ல, வண்டிக்கு டியூ கட்டணும் இல்லையா, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இந்த ஃபினான்ஷியர் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சார் நான் இன்றைக்கி எப்படியாவது ஈவினிங் வந்து டியூ கட்டிடுறேன் சார் பேசிகிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக நம்ம மீனா வராங்க. அப்போ மீனா வந்ததுமே வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்காங்க. என்ன மீனா அப்படின் போது, இல்லைங்க வெயிலில் வந்து டயர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் இன்றைக்கி ஒரு ஆர்டர் எடுக்க போயிருந்தேனே தெரியும் தானே போது, ஆர்டர் என்னாச்சு கிடச்சிச்சான்னு போது இவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்படி 2.5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணணும் அப்படின் போது, நீ நல்லா பண்ணுற பொண்ணு, உங்ககிட்ட போய் எதுக்கு இது டெபாசிட் கேட்குறாங்கன்னு போது, இல்லைங்க அது கம்பெனியோட ப்ரொசீஜராக நம்ம பண்ணணும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அது மட்டும் இல்லாமல் அங்கே போட்டிக்கு சிந்தாமணி வேற இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம முத்து, போட்டியே இல்லைனா கூட பரவாயில்ல, நமக்கு சிந்தாமணி நம்மளை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த பொம்மலை முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். ஸோ நம்ம எப்படியாவது பணம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின் போது, ஆமாங்க நானும் அந்த வீராப்பில் அரேஞ்ச் பண்ணணும்னு வந்துட்டேன், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க தெரியல, சரி நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்குவோம் அப்படின் போது, அப்படியெல்லாம் விட முடியாது, நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் இல்லையா, நான் வேணா இப்போ அந்த வண்டிக்கு டியூ கட்டிட்டு இருக்கலையே அந்த ஃபினான்ஷியல் கிட்ட உனக்கு வாங்கி தட்டுமான் போது, ஆல்ரெடி நம்ம டியூ முடிக்கவே இல்லை, அவர் எப்படிங்க நமக்கு தருவார், அதெல்லாம் தரமாட்டார் அப்படின் போது, சரி நம்ம என்ன பண்ணலாம், சரி அப்பாவை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுகிறார். அதாவது நடு ஹாலில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. லைக் அண்ணாமலை கிட்ட அவர் சொல்கிறாரு, அப்பா மீனா இப்படி ஒரு பெரிய ஆர்டர் எடுக்க போகிறாப்பா, ஆனால் அந்த ஆர்டர் வந்துட்டு டெபாசிட் 2.5 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு போட்டிக்கு வேற சிந்தாமணி இருக்குது அப்படின்றாங்க. சிந்தாமணினா யாருப்பா அப்படின் போது நம்மளோட ஸ்ருதி அந்த வாய்ஸை பேசி காமிக்கிறாங்க. அண்ட் முத்து சொல்கிறார், எப்போதுமே பிரச்சனை பண்ணிட்டு இவ்வளோ வளர விடுக்கலான்னு நினைக்கிது அந்த பொம்பளை தானாப்பா அப்படின் போது, உங்களும் விஜயாக்கு தான் வீட்டில் இருக்க மருமகளை விட வெளியே இருக்கிற வில்லையை தானே பிடிக்கும். உடனே விஜயான்ட்டு, அவங்க யானை மாதிரி இவ எறும்பு மாதிரி, இந்த ஃபீல்டில் அவங்களால தான் ஷைன் ஆக முடியும், இவளெல்லாம் என்ன பண்ண முடியும், இவெல்லாம் எதுக்கு இதை போய் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின் போது நம்ம முத்து சூப்பராக சொன்னார், அவங்க யானையாகவே இருக்கட்டும், யானை டன் கணக்கில் வெயிட்ல இருக்கும், நம்மளால் அதை உருட்டி பரட்ட முடியாது, ஆனால் இத்தினூண்டு எறும்பு அது காதுக்குள்ளே போச்சுன்னா அதை உருட்டி பரட்ட முடியும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளால் முடியாதுன்னு ஒன்று கிடையாது, நம்மகிட்ட பணம் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, அதை போட்டால் நம்மளால் கண்டிப்பாக ஷைன் ஆக முடியும் அப்படின் போது, ஆனால் டெபாசிட் 2.5 லட்ச ரூபா கேட்குறாங்களே அப்படின் போது நம்ம ரோஹிணி வந்துட்டு, ஏன் அப்போ உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அதுக்குள்ளே மனோஜும் இருந்துட்டு, ஆமாம் ஒருத்தரை டெபாசிட் கட்ட சொல்கிறதே அவனுக்கு அந்த தகுதி இருக்கா, அவனால் பண்ண முடியுமான்றதுக்கு தான், இவங்ககிட்ட எங்கே இருக்க போகுது அப்படின் போது நம்மளோட விஜயாவும் இருந்துட்டு, கரெக்டுடா இவகிட்டலாம் என்ன இருக்குது இவெல்லாம் இதை பண்ணுறதுக்கு அப்படின் போது நம்ம அண்ணாமலை திட்டுறாரு, ஏன் விஜயா நீ சும்மாவே இருக்க மாட்டியா, நம்ம வீட்டில் இருக்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வெளியே யாரோ ஒருத்தங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றார். அப்போ முத்து சொல்கிறார், அப்பா விடுங்கப்பா, நம்ம வளர்ச்சியை வெளியே பார்த்து பொறாமப்படுறதை விட வீட்டுக்குள்ளே பொறாமப்படுறவங்க இருக்க தான் செய்வாங்க, ஆனால் அது ஓகே தான்,
நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இவரும் கேட்குறாரு, நம்மளை என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின் போது அது இப்போ எங்களுக்கு அந்த 2,50,000 ரூபா தேவைப்படுது அப்படின்றதுக்குள்ளே விஜயா வந்துட்டாங்க. ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. நம்ம வீடு ஆல்ரெடி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு வாங்கி இந்த ஆர்டருக்கு இவங்களுக்கு நம்ம 2,50,000 ரூபா தரணும்னு கேட்க போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக மீனா எப்படினாலும் இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி அடி தூள் கிளப்ப போகிறாங்கன்றதான் உண்மை. ஸோ பாப்போம் அது எப்படி நடக்குது, எவ்வளோ சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.